பாப்பாவுக்கு பாரு அரிசி ஊற வச்சுருக்கேன். சும்மா 1 கிலோ தான் போட்டு ஊற வச்சுருக்கேன். எல்லாமே ஒன்றா போட்டேன். உளுந்து, பச்சரிசி, புழுங்கரிசி, வெந்தயம் எல்லாமே நல்லா ஊறட்டும். சரி, இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சா நல்லாயிருக்கும். மாவு கூலிங்காக இருக்கும் போது அரைச்சா நல்லாயிருக்கும் மாவு. மூணு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா நல்லா கூலிங் ஆகிடுச்சுன்னா அப்போ நம்ம நல்லா மாவு அரைச்சோன்னா மாவு நல்லா ஹீட் ஆகாமல் நல்லா இருக்கும் மாவு பார்க்குறதுக்கு. இப்போ இதை அரைச்சிடலாம். மழை அரைச்சாச்சு. இப்போ எத்தனை போயிட்டு நான் அவங்களுக்கு கொடுக்கணும். அதுவும் அவங்க எவ்வளோ வலிக்கட்டாயம் பண்ணணும் பாருங்கள். வரமாட்டாங்க கொஞ்சத்தில். என்ன உங்களுக்கு என்ன உங்களுக்கு சாப்பாடா? அங்க வச்சிருக்க அனில் வா வா முடியா பாருங்க. எவ்வளோ நேரம் கூப்பிட்டு இருக்கு நான் உங்களுக்கு வர்றதுக்கே அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். சாப்பிட்டோமா ஊட்டணுமா அப்படி இவரு அவங்களுக்கு மட்டும் ஊட்டுறீங்க, எனக்கு ஊட்ட மாட்டீங்கன்னு ஒரு பார்த்துக்கிறாரு. உங்களுக்கு சாப்பாடு உள்ள ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நான் எத்தனை வைக்கிறேன். இந்த மாதிரி ஊட்டணும் ஃப்ரெண்ட். அங்கங்க குழந்தை டாக்குங்க சாப்பாடு எப்போ வைப்பாங்களோ சாப்பிடலாமா நான் காத்துன்னு உட்காந்துருப்பாங்க. இவங்க அந்த மாதிரி வச்சா சாப்பிட ஆள் கிடையாது. தள்ளிப்போ நம்ம எடுத்து இவங்க வலிக்கட்டாயம் பண்ணி கூப்பிட்டு இப்படி ஊட்டிட்டு போனோம். ஜாக்கி நீ வா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஊட்டுறது அணில், அவர் சாப்பிட்டு கிளம்பிட்டாரு. ரெண்டாவது ஜாக்கு, இவர் பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நிற்கிறாரு பாருங்க. அவரை பாருங்க. இந்த மாதிரி ஒரு குழந்தைங்க நீங்கன்னா பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி அதுவும் சாப்பாடை அரைச்சி தான் ஊட்டணும். குழந்தைங்களுக்கு நைஸா வாயில இறக்கணும். சப்போஸ் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பழகிட்டாங்க குழந்தைங்க வந்து. எதனால இந்த ஊட்டுற பழக்கம் வந்துச்சுன்னா அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியாமல் ஆயிட்டாங்க. உங்களோட அம்மா அப்போ அவங்க அம்மா வந்து உடம்பு சரியாமல் ஆகிட்டு சாடாமல் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு என்னால் வச்சு பார்த்தா அவங்க சாடவே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்பவும் நான் கொஞ்சம் நான் ஊட்ட ஆரம்பித்தேன். அது என்னடான்னா அவங்க ஊட்டின பார்த்தீங்களா அந்த பழக்கம் இவங்க பிறந்தாங்க பாருங்க, அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறாங்க. உங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்க, கண்டினியூ பண்ணிக்கிறாங்க. அது வச்சா சாப்பிட்ற மாதிரிலாம் இல்லை, ஊட்டினா மட்டும் தான் சாப்பிட்ற மாதிரி அப்படி பழகிட்டாங்க. அதனால இவங்க அவங்க அம்மாவை பார்த்து இவங்களும் அப்படியே பழகிட்டாங்க. அவங்க அம்மா மாதிரி சாப்பாடு ஊட்டினா தான் சாப்பிடுவேன், வச்சா சாப்பிட மாட்டேன் அப்படின்னு. ஒன்றே ஒன்று மட்டும் தான் சாப்பிட்றாங்க. எலும்பு இருக்குது பார்த்தீங்களா, எலும்பு அதை கொடுத்தா மட்டும் தான் தானாக சாப்பிடுவாங்க. இல்லைன்னா அவங்க இந்த மாதிரி சாப்பாடு ஆகிட்டுலாம் தானாக சாப்பிட மாட்டாங்க. எந்த சாப்பாடாக இருந்தாலும் நான் ஊட்டி விட்டாங்க தான். இப்போ
அனில்